5000 ரூபாய் ஏங்க கொடுத்தீங்கன்னு சொல்லி ராத்திரியாக நள்ளிரவில் விடிகாத்தால் போட்டதுக்கு அவர் ஒரு கற்பனையாக ஒரு எதிரியை சொன்னார் தெரியுமா? அதாவது வந்து தடை செய்வதற்கு முயற்சி நடப்பதாக எனக்கு தகவல் கிடைச்சது. என்ன தகவல் இப்போ சொல்லுங்களேன். யார் தடை பண்ண முடியும்? உங்களுக்கு 2 பேர் தடை பண்ணலாம். ஒன்று பாஜக தேர்தல் ஆணையத்தை வச்சு பண்ணலாம், இன்னொன்று அதிமுக அதை ஒரு கோர்ட்டுக்கிட்டு போய் தடை பண்ணலாம். இப்போ அதிமுக தெளிவாக சொல்லிட்டாங்க 10 நாளைக்கு முன்னாலே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த 1000 இல்லை 2000 அப்படின்னு அவங்க ஏலம் போட்டாங்க. ஸோ தே ஆர் நாட் இன் தி இதை எதிர்க்கிற மூடில் இல்லை, எதிர்க்கிற திட்டத்தில் இல்லை. அடுத்தது பாஜக மகாராஷ்டிரா தேர்தலுக்கு முன்னாலும் பீகார் தேர்தலுக்கு முன்னாலும் பெண்களுடைய அக்கௌண்ட்டில் 10,000 போட்டாங்க. அதாவது மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அமுல் வந்ததுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு என்ன மொராலிட்டி இருக்குது இதை போய் தடுக்கணும்னு? அப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு ஆன்கோயிங் ப்ரோக்ராம் தான், இது இப்போ எலெக்ஷனுக்காக கொண்டு வரல, இது முன்னாலே முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சால்ஜாப் பண்ணாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையமோ பாஜகவோ நீதிமன்றமோ இதை தடை பண்ண, ஏன்னா இட் இஸ் கோயிங் ஆன் சின்ஸ் லாஸ்ட் 2-3 இயர்ஸ். அப்படி இருக்கும்போது ஒரு கற்பனையான எதிரியை உருவாக்கி இவங்க கற்பனையில் வாழ்ந்துட்டுருக்காங்க திமுக. அவங்களுக்கு என்ன பயம் வந்துடுச்சுன்னா, இப்போ வந்து நம்ம மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்தால் இது ஏதாவது நிறுத்திடுவாங்களா அப்படின்ற அது நிறுத்த மாட்டாங்க. பேசிக்கான விஷயம் இட் இஸ் ஆன். இப்போ சம்பளம் கொடுக்குறதெல்லாம் நிறுத்திடுவாங்களா? டிஏ அனௌன்ஸ்மெண்ட்டை நிறுத்திடுவாங்களா? அதெல்லாம் நார்மல் கோர்ஸு. அப்போ அந்த மாதிரி இல்லாத ஒரு எதிரியை கிரியேட் பண்ணி இவங்க 5000 கொடுக்கறதுக்கு அந்த 2000 எப்படி கொடுத்தாங்க பாருங்கள். கோடை கால உதவித்தொகை அது பெண்களுக்கு மட்டும்தான் கோடை உபத்திரவம் பண்ணுமா? ஆண்களுக்கு பண்ணாதா? ரெண்டாவது இந்த வருஷம் தேர்தல் நடக்கிற 2026 தான் கோடை வந்து வாட்டுதா? 25 வாட்டில், 24 வாட்டில், 23 வாட்டில், 22 வாட்டிலையா? அப்போ டோட்டலாக வந்து அரசு கஜானாவில் இருக்கிற பணத்தை எடுத்து தமிழ்நாடு தான் அதிகமாக கடன் வாங்கிய மாநிலங்களில் முதலிடத்தில் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஆட்கள் எப்படி ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் எவ்வளோ கராராக இருக்கணும்? செலவெல்லாம் கம்மி பண்ணணும், வரவு குறைவாக இருக்குது, மத்திய அரசு வேறு கொடுக்க மாட்டேங்குதுன்றீங்க. அப்போ இன்னும் இறைச்சி விடுவீங்களா? அதனால் வந்துங்க அவங்களுடைய குறைகளை எல்லாம் மறைப்பதற்காக லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான். இன்றைக்கி தான் நான் அடிக்கடி சொல்லுவேன்னே, இப்போ வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குறதுன்றது நிலைமையை மாறி லெவல் 2க்கு போயிட்டாங்க. அதாவது கூட்டணி கட்சிகளையே விலை கொடுத்து வாங்கிறது 100 கோடி 200 கோடின்னு. அதனால் இன்றைக்கி வந்து விஜயனுடைய ஸ்பீச் வந்து பொலிட்டிக்கல் ஸ்பீச்சுங்க. கொடுக்குறேன்னு இத்தனை வருஷம் கழித்து நீங்கள் லேப்டாப்பை எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாதம் இருக்கும்போது 20 லட்சம் லேப்டாப்பை கொடுக்குறோம், அப் டு டேட் வெர்ஷனை கொடுக்குறோம், அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக பார்த்து கொடுக்குறீங்க. ஜெயலலிதா கொடுத்தது வந்து ஒரிஜினலி ஃபார் +1 +2 கொடுத்தாங்க ஸ்கூலுக்கு, அவங்களுக்கு அப்படியே காலேஜுக்கு அது யூஸ் ஆகும். ஆனால் நீங்கள் படிச்சுட்டு இப்போ காலேஜை விட்டு வேலைக்கு போகிறவனுக்கு தான் பயன்படுற மாதிரி கொடுக்குறீங்க.